அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக்ல ஹோமியோபதியில பொதுவான நிலைப்பாடுகளில் ஏற்படக்கூடிய உடல் நோயினுடைய பிரச்சனைக்கு ஹோமியோபதி எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுகிறது, அந்த நோயை தீர்க்கிறது என்பதை பற்றி தொடர்ச்சியாக போன வாரம் பார்த்தோம், இந்த வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீ தொடர்ந்து அதை பார்ப்போம், சரிங்களா? அப்ப இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது வெட்டுனா ஈரம். ஈரமான மழை பெய்தாலோ அல்லது தொட்டியில தண்ணி வழிஞ்சு இருந்தாலோ அல்லது தொடர்ச்சியாக பனி பெய்து அந்த ஈரம் இருந்தாலோ, இது மாதிரி ஈரமான பகுதிகளில் வாழும் பொழுது அல்லது இருக்கும் பொழுது உங்களுடைய நோய்த்தன்மை அதிகரித்தாலோ அல்லது புதிதாக நோய் ஏற்பட்டாலோ ஹோமியோபதி அதை தீர்க்கும் சக்தி படைத்த மருந்துகளை கொண்டுள்ளது. நிறைய மருந்துகள் இருக்கு. நீங்களாக இந்த மருந்தை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஹோமியோபதி டாக்டர் உங்களுக்கு சரியான மருந்தை தருவாங்க. என்னென்ன மருந்துகள்? அம்மோனியம் கார்போனிக்கம், ஆன்டிம் குரூடு, சமமில்லா, ஆர்சனிக்கம் ஆல்பம், சல்ஃபர் போன்ற பல மருந்துகள் இந்த சூழ்நிலைக்கு உங்களுக்கு உதவும். சரிங்களா? இதே ஈரம் நம்மளுடைய உடலுக்குள்ள இருந்து வரும். எதனால? வியர்வினால, பயத்தில் வேர்த்து, அதனால குளிர்ச்சி தன்மைகள் நம்ம உடம்புல ஏற்படும் இல்லைங்களா? இதில் முக்கியமாக உடம்பு முழுக்க வர்றது, தலைப்பகுதியில் வர்றது, கால் பகுதியில் வர்றது அப்படின்னு வரும். அதில் கல்கேரியா கார்போனிக்கம், கல்கேரியா பாசு, பல்செட்லா போன்ற மருந்துகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே தலைப்பகுதியில் வருதுன்னா பெல்ரோனா, பல்செட்லா, அது உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கும். இது எல்லாமே நான் சொல்றது இந்த உடலுக்குள்ள இருந்து ஈரம் ஏற்பட்டு, அதாவது ஸ்வெட்டிங் மூலமா, பயத்தினால ஸ்வெட்டிங்கு அல்லது காற்று இல்லாத பகுதியில் இருந்து வரக்கூடிய ஸ்வெட்டிங்கு அல்லது வெயிலில் அதிகமாக இருந்து வரக்கூடிய ஸ்வெட்டிங்கு, இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதி மருந்துகள் மிக சிறப்பாக வேலை செய்யும். உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யும். அதே போல் ஈரப்பதமான காற்று, வானிலை, அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு இது போன்ற நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு அல்லது புதிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் உங்களுக்கு ஹோமியோபதியிலே சிறந்த மருந்துகள் அம்மோனியம் கார்பு, கல்கரியா கார்பு, சைலீசியா, பல்செட்லா, ரெக்ஸ்டாக்ஸ், ஆன்டிம் குரூடு, ஆன்டிம் டார்ட்டு, காலி கார்பு போன்ற பல மருந்துகள் உதவிகரமாக இருக்கும். அந்த மருந்துகளை எல்லாம் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று எடுத்து சாப்பிட்டு நீங்கள் நலமடைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.